அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து 11/3/2024 திங்கக்கிழமை அன்னைக்கு நிஃப்டி இண்டெக்ஸ், பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் அண்ட் இன்றைக்கி எக்ஸ்பைரி இருக்க மிட் கேப் நிஃப்டி இண்டெக்ஸ் இந்த 3 இண்டெக்ஸ்லையுமே சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே அன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஹாலிடேவாக இருந்துச்சு. ஆனால் டவ் ஜோன்ஸ், நாஸ்டாக்கு, எஸ்என்பிங்கிற 3 அமெரிக்கன் இண்டெக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு தான் இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே அன்றைக்கி எப்படி க்ளோஸ் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவ் ஜோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 0.18% நெகட்டிவில் முடிஞ்சிருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஸ்என்பியில் வந்து நல்லாவே ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கு. 0.65% நெகட்டிவில் முடிஞ்சிருக்கு. நாஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா 1% நெகட்டிவில் முடிஞ்சிருக்கு. நம்ம வழக்கமாக என்விடியா அப்படிங்கிற ஒரு ஷேரை பற்றி சில நாட்கள் பேசியிருப்போம். ஒரு பெரிய சிப் மேக்கர் அவங்க. அந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங்கில் ஹெவியாக ஃபாலோ ஆகிருக்கு. ஸோ நம்ம அதையும் பார்த்துருவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஹெவி வெயிட்டுங்க அந்த என்விடியா அப்படிங்கிற ஸ்டாக் வந்து நல்ல ஹெவி வெயிட் யூஸில். ஸோ எஸ் 30 சிம்பிள் முடிஞ்சு போச்சு. ஒரே செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். அந்த பிட்காயினை தூக்கி விட்டுட்டு நம்ம வந்து என்விடியாவை ஆட் பண்ணிடலாம். பிட்காயினும் ஆல் டைம் ஹையில் தாங்க இருக்குது. ஸோ எல்லா மார்க்கெட்டுமே இப்போ ஆல் டைம் ஹையில் தான் இருக்குது. கோல்டு ஆல் டைம் ஹையில் இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட் நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ஆல் டைம் ஹையில் இருக்குது. யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் ஆல் டைம் ஹையில் இருக்குது. ஸோ ஆல் டைம் ஹையில் இருக்கும்போது இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது வரும். எவ்வளோ பெரிய ரெட் கேண்டில் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த ஸ்டாக் ஆல்ரெடி மிகப்பெரிய ரேலி தான் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் திருப்பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரௌண்ட் ஒரு 30% ஏறிட்டாங்க. 30% எவ்வளோ நாள் இல்லை, நான் 10 நாளில் 30% ஏறிட்டு ஒரு மிகப்பெரிய ஃபால் ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு 5% வந்து ஃபால் ஆகிருக்கு. ஸோ யூஎஸ் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது வந்துருச்சு அப்படிங்கிறதுக்கான இண்டிகேஷன் தான் இது. ப்ளஸ் அந்த நாள் பாருங்கள் ஃப்ரைடே அன்றைக்கி விக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2% வந்து ஏறி இருக்குது. ஸோ இந்த 3 இண்டெக்ஸுமே வந்து ஃப்ரைடே அன்றைக்கி நெகட்டிவ் ஆனதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா உங்களுக்கு ப்ராஃபிட் புக்கிங். ஸோ இந்தியாவுமே ஆல் டைம் ஹையில் தான் இருக்குது. ஸோ ஒரு நாள் ஏதாவது வரணும், நமக்கு மார்க்கெட் நெகட்டிவ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு மேபி ஒரே ஒரு காரணம் வந்து ப்ராஃபிட் புக்கிங் இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூஸோட 10 இயர் பாண்ட் டீலில் பார்ப்போம். நம்ம இங்கே இருக்குது. எஸ், ஒரு வழியாங்க இறங்கிட்டாங்க தலைவன். ஸோ ஃப்ரைடே அன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கீழே வந்துட்டான். 4.0 அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டான். 4.2லேருந்து 4.0 அப்படிங்கிற லெவலுக்கு வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டியூஸ்டே அன்றைக்கி ஈவினிங் வந்து யூஎஸில் ஒரு ஈவெண்ட் இருக்குது. கன்சியூமர் இன்ஃப்ளேஷன் டேட்டா வரப்போகுது. அந்த டேட்டாவோட இம்பேக்டை பொறுத்து இவன் வந்து எகிரி குதிச்சு திருப்பி மேலே போகிறதுக்கோ இல்லை கீழே வரதுக்கோ வாய்ப்பு இருக்குது. அதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். நமக்கு க்ரூட் ஆயிலுமே கம்மியாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அவன் 77 ரூபாய்க்கு வந்துட்டான். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 79 ட்ரேட் ஆகிட்டு இருந்தான். இப்போ அவன் வந்து அகைன் வந்து அவன் குறைஞ்சிட்டு இருக்கான். இது ரெண்டுமே வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு நல்ல விஷயம். ஈவந்தோ மார்க்கெட் ஃபால் ஆனாலுமே இப்போ வந்து யூஎஸ் 10 இயர் பாண்ட் வந்து ஃபால் ஆகுது அப்படின்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. மார்க்கெட்டில் அந்த ஃபால் சஸ்டெயின் ஆகாது அப்படிங்கிறது தான் இண்டிகேஷன். அடுத்து வந்து நம்ம வந்து ஏடிஆரை பார்த்துடலாம். இப்போ யூஎஸ் மார்க்கெட்டில் என்ன தான் வந்து நமக்கு இங்கே லீவ்னாலும் அங்கே யூஎஸ் மார்க்கெட் ஓப்பனில் இருந்ததுனால ஃப்ரைடே அன்றைக்கி அவங்க ட்ரேட் ஆகிருப்பாங்க. அப்போது ஃப்ரைடே அன்றைக்கி க்ளோசிங் இங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரைடே வந்து உங்களுக்கு வந்து ஐசிஐசி பேங்க் வந்து 0.8 வந்து நெகட்டிவ், HDFC 0.2 பாசிட்டிவ், இன்ஃபோசிஸ் வந்து ஃப்ளாட்டு, விப்ரோ வந்து 0.4% பாசிட்டிவ். இதே நீங்கள் வந்து இங்கே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஐசிஐசி பேங்க் வந்து 0.2% நெகட்டிவ் ஃப்ரைடே அன்றைக்கி. ஸோ இங்கே 0.8 தான். தேர்ஸ்டே அன்றைக்கி நைட்டு ட்ரேட் ஆகிருக்கும். அதில் வந்து 0.8% ப்ராபபிளி நெகட்டிவாக இருந்திருக்கலாம். அகைன் வந்து 0.2% நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. அடுத்து வந்து விப்ரோ நெகட்டிவாக இருக்குது, இன்ஃபோசிஸ் நெகட்டிவாக இருக்குது, அண்ட் HDFC பேங்க் நெகட்டிவாக தான் இருக்குது. ஸோ இங்கே பாசிட்டிவாக முடிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரைடே அன்றைக்கி 4 ஸ்டாக்குமே அங்கே வந்து நெகட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நெகட்டிவிட்டி தான் வந்து இங்கே வந்து இண்டிகேட் பண்ணுது. அதுக்கப்புறம் நம்ம வந்து வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ் பார்க்கணும். இன்றைக்கி மார்னிங் வந்து வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ் எப்படி ட்ரேடாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு டவ் ஜோன்ஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்கிறான், எஸ்என்பி ஃப்ளாட்டாக இருக்கிறான், நாஸ்டாக் ஃப்ளாட்டாக தான் இருக்கான். டாக்ஸு, இவங்க சிஏ, ஃப்ரான்ஸு, லண்டன் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நெகட்டிவாகவே இருக்காங்க. இவங்கெல்லாம் என்ன தான் வந்து உங்களுக்கு வந்து நெகட்டிவில் இருந்தாலுமே 0.02% தான் ஒரு விஷயமே கிடையாது. ஆனால் இவங்கெல்லாம் வந்து நெகட்டிவாக தான் இருக்காங்க. யூரோப்பியன் மார்க்கெட் எல்லாமே நெகட்டிவாக இருக்குது. அடுத்து வந்து நிக்கி, இவன் வந்து பயங்கர நெகட்டிவாக இருக்கிறான். தைவான் பயங்கர நெகட்டிவாக இருக்குது. ஏஷியன் மார்க்கெட்டில் பயங்கர நெகட்டிவாக இருக்குது. ஆனால் இவங்க மட்டும் சம்மந்தமே இல்லாமல் எப்போவுமே வந்து சம்மந்தமே இல்லாமல் நம்ம பாசிட்டிவாக இருந்தால் நெகட்டிவாக இருப்பாங்க, நம்ம நெகட்டிவாக இருந்தால் பாசிட்டிவாக இருப்பாங்க. இவங்க வந்து அப்படியே தண்ணி தெளிச்சு விட்டுற வேண்டியதான். நம்ம இவனை பெருசாக கண்டுக்க தேவையில்லை. ஸோ வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நெகட்டிவாக தான் இருக்குது. இந்நேரம் கிஃப்ட் நிஃப்டியும் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ 651 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட இவனுமே 100 பாயிண்ட் கேப் அப் காட்டுறான். நமக்கு ஹாலிடே ஒரு நாள் இருந்துச்சு பார்த்திங்களா, அதனால தான் 100 பாயிண்ட் கேப் அப்பு. ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 150 பாயிண்ட் கேப் அப் காமிச்சிட்டு இருந்தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவன் 100 பாயிண்ட்டாக கம்மியாகிட்டான். ஏன்னா தேர்ஸ்டே அன்றைக்கி நிஃப்டி ஃபியூச்சரோட க்ளோஸ் வந்து 552, 22,552. இப்போ அவன் வந்து ஓப்பன் ஆகிருக்கிறது 22,645. கிட்டத்தட்ட வந்து அந்த 90-95 பாயிண்ட் வந்து கேப் காட்டுறாங்க கிஃப்ட் நிஃப்டி. அப்போது நிஃப்டியுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து 100 பாயிண்ட் அப்படின்னா 500லேருந்து 600க்கு ஓப்பன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம வந்து இப்போ டுமாரோ சிபிஆர் அப்படிங்கிறத வந்து ஆன் பண்ணிக்கலாம் நிஃப்டியில்.
ஸோ டுமாரோ சிபிஆரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அசெண்டிங் மீடியம் சிபிஆர் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 600 தான் ஓப்பன் ஆகுது அப்படின்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு R2க்கு பக்கத்தில் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது மார்க்கெட் ஆல்ரெடி ஆல் டைம் ஹையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது வரும். ஸோ கண்டிப்பாக எனக்கு நிஃப்டி அப்படிங்கிறது இங்கே R2 கிட்ட ஓப்பன் ஆகி கண்டிப்பாக R1 கிட்ட வந்துடுவான். அந்த R1 கிட்ட வர்ற ட்ரேட் வந்து கண்டிப்பாக ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடாக தான் இருக்கும். சப்போஸ் நம்மளுக்கு ஒரு R2லேருந்து ஃபஸ்ட்டு கேண்டில் ரிவர்ஸ் ஆகுது பார்த்திங்களா, அதுக்கப்புறம் சின்ன ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் டுவர்ட்ஸ் R2. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதாங்க உங்களுக்கு R2வாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. எனக்கு இதில் வந்து R1 வராது, பட் ஸ்டில் அந்த ஏரியாவில் தான் வந்து வரப்போகுது. ஸோ ப்ரைஸ் ப்ராபப்ளி R2க்கு மேலே கூட ஓப்பன் ஆகலாம். சப்போஸ் R2க்கு மேலே ஓப்பன் ஆகி R2வை தாண்டி க்ளோஸ் வச்சார்னா கண்டிப்பாக R1க்கு வந்துடுவான் அவன். ஏன்னா ஆல் டைம் ஹையில் ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது இன்எவிட்டபிள், தவிர்க்கவே முடியாத ஒரு விஷயம். கண்டிப்பாக வந்து நடந்துடும். ஸோ அவன் வந்து R1 வரைக்கும் வந்துடும். அது ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேட். சப்போஸ் உங்களுக்கு எடுத்த உடனே மிகப்பெரிய கேண்டில் போட்டு பக்கத்தில் வந்துட்டான், 5 மினிட்ஸில் ஒரு பெரிய ஒரு 50 பாயிண்ட் 60 பாயிண்ட் ஃபால் இருக்குது அப்படின்னா ப்ராபப்ளி உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம இருக்கலாம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவன் R1 கிட்ட வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகிறானா திருப்பியும், இல்லை R1ஐயும் பிரேக் பண்ணி உங்களுக்கு கீழே வரானா அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்குது, இன்றைக்கி பாசிட்டிவாக இருக்குமா நெகட்டிவாக இருக்குமா அப்படிங்கிறதே நம்மளால் சொல்ல முடியும். ஆனாலுமே இந்த கேப் அப் சஸ்டெயின் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. கேப் அப் ஆச்சுன்னா கீழே விழுந்துடும், கேப் டவுன் ஆச்சுன்னா மேலே போயிடும். ஆன் த ஹோல் கன்சாலிடேஷன் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இருக்கிற குளோபல் சினாரியோக்கு ஸோ யூஎஸில் கன்சியூமர் இன்ஃப்ளேஷன் டேட்டா வரதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட் யூஎஸ்லேயுமே இருக்காது. ஸோ இந்த வாரம் ஃபுல்லாகவே கன்சாலிடேட் ஆகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நிஃப்டியுமே இந்த கேப் அப் சஸ்டெயின் ஆகாமல் கண்டிப்பாக கீழே போயிடும். இன்கேஸ் இங்கே காட்டுற மாதிரி 100 பாயிண்ட்லாம் கேப் அப் ஆகலை, அவன் R1க்கு மேலே தான் ஓப்பன் ஆகிறான் அப்படின்னு நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டாலுமே ப்ரைஸ் அதுக்கப்புறம் R2 கிட்ட போய் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா வந்து ப்ரைஸ் வந்து R1 தாண்டி இங்கே க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் சிபிஆர் கிட்ட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கேப்பப்பாக ஓப்பன் ஆகும்போது ஒரு ரிவர்சல் ட்ரேட் எடுக்கிறது தான் நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சரியான ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். எய்தர் R2 ரிவர்சல் ஆர் R1 ரிவர்சல் டுவர்ட்ஸ் சிபிஆர். இந்த ரெண்டு ட்ரேடுமே வந்து பார்த்திங்கன்னா ஹை ப்ராபபிள் ட்ரேட் தான். அதே சமயத்தில் ஒரு மிகப்பெரிய ஃபால் வந்து சப்போஸ் உங்களுக்கு ப்ரைஸ் வந்து S1 கிட்ட போச்சு அப்படின்னா கண்டிப்பாக S1லேருந்து ஒரு ரிவர்சல் வந்து ப்ரைஸ் சிபிஆர் கண்டிப்பாக டச் பண்ணும். அதுவும் ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேட் தான். இந்த 3 ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் எனக்கு தெரிஞ்சு நிஃப்டியில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து நம்ம அப்படியே பேங்க் நிஃப்டி பக்கம் போயிடலாம். பேங்க் நிஃப்டியில், அதாவது நிஃப்டியில் வந்து 100 பாயிண்ட் அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ அவன் வந்து 600 கிட்ட ஓப்பன் ஆகிறான் அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 0.5% வந்து ஓப்பன் ஆகிறான் அவன். ஸோ பேங்க் நிஃப்டிலையுமே அதே 0.5% கேப் அப் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 48,043 அப்படிங்கிற லெவலில் R1க்கு மேலே தான் ஓப்பன் ஆகும். ஏன்னா நிஃப்டி அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா Thursday அன்றைக்கி பேங்க் நிஃப்டி வந்து பாசிட்டிவாக இல்லை, அவன் கன்சாலிடேஷன்லேயே தான் முடிஞ்சிருந்தான். ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள், உங்களுக்கு சிபிஆர் வந்து அசெண்டிங் சிபிஆர்னால் இல்லை, நிஃப்டியில் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அசெண்டிங் சிபிஆர் ஃபார்ம் ஆயிருந்துச்சு. ஆனால் பேங்க் நிஃப்டியில் பேரலல் சிபிஆர், கிட்டத்தட்ட இது ஒரு இன்சைட் சிபிஆர்னே சொல்லலாம். ஏன்னா இந்த சிபிஆருக்குள்ளே தான் இது வந்திருக்கு. இன்சைட் சிபிஆர் வர்றப்பெல்லாம் உங்களுக்கு என்ன இண்டிகேஷன்னா ட்ரெண்டிங் டே அப்படிங்கிறதான் இண்டிகேஷன். ப்ரைஸுமே வந்து R1க்கு மேலே ஓப்பன் ஆகுது. சப்போஸ் அவன் R1 தாண்டி கீழே க்ளோஸ் வைக்கிற சமயத்தில் என்ன ஆகும் அப்படின்னா ப்ரைஸ் வந்து சிபிஆர் கிட்ட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து இன்சைட் சிபிஆர் அப்படிங்கிறதுனால சிபிஆரை தாண்டி ப்ரீவியஸ் டே லோ ஆர் S1 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. இது ரெண்டுமே வந்து ஹை ப்ராபபிள் ட்ரேடு தான். இன்கேஸ் ப்ரைஸ் வந்து இங்கேருந்து மேலே போகுது அப்படின்னா R2 கிட்ட கண்டிப்பாக ரிவர்சல் எடுத்துடும். அது மேபி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதோட ஹை இருக்குது பார்த்திங்கன்னா 40,164 ரேஞ்சில் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கேருந்து ரிவர்சல் எடுக்கும். நம்ம நெட்டில் சொன்னோம் பார்த்திங்களா R2 ரிவர்சல், அதே R2 ரிவர்சல் ட்ரேட் இங்கேயுமே ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடு தான். பட் அதை விட R1 பிரேக் அவுட் தான் கண்டிப்பாக நடக்கும்னு எனக்கு தோணுது. அதுவும் ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மார்க்கெட் வந்து இப்போ பெரிய நெகட்டிவாகலாம் இல்லை. அதனால் சப்போஸ் ஏதாவது ஃபால் வந்தாலுமே S1 கிட்ட 47,700 ரேஞ்சில் கண்டிப்பாக அவன் சப்போர்ட் எடுத்து மேலே போயிடுவான். இதுவும் ஒரு பேங்க் நிஃப்டியில் பொறுத்த வரைக்கும் ஹை ப்ராபபிள் ட்ரேட் தான். அடுத்து இன்றைக்கி வந்து மிட் கேப் நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி இருக்குது. இவனும் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி மாதிரிலாம் வந்து பெருசாக ஒன்றும் பர்ஃபார்ம் பண்ணல. உங்களுக்கு Thursday அன்றைக்கி கீழே தான் முடிஞ்சிருக்கான். கிட்டத்தட்ட ஹையஸ்ட் பாயிண்ட் லோயஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த டேல வந்து க்ளோஸ் ஆகிருக்கான். பட் ஸ்டில் உங்களுக்கு அசெண்டிங் சிபிஆர் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. இவன் வந்து 0.5% கேப் அப் ஆவானா அப்படின்னா அது நம்மளுக்கு தெரியாது. நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா குளோபல் கியூஸை பொறுத்து கேப் அப்போ கேப் டவுனோ ஆகும். ஆனால் இந்த மிட் கேப் நிஃப்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் ஆக மாட்டான். ஸோ நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு மட்டும்தான் சொல்ல முடியும். ஸோ நம்ம இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த 0.5% நம்ம எடுத்துப்போம். நம்ம அப்படி ஆகும்போது இவனும் R1க்கு மேலே ஓப்பன் ஆகிறான். அசெண்டிங் சிபிஆர்
ப்ளஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது நேரோ சிபிஆராகவும் இருக்குது, ஒரு மீடியம் சிபிஆர்னு கூட சொல்ல முடியாது, உங்களுக்கு டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இவனும் R1 பிரேக் பண்ணுற பட்சத்தில் கீழே விழுவான், S1 வரைக்கும் வருவான். அவன் சிபிஆர் கிட்ட சப்போர்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு தான். ஸோ வந்து S1 கிட்ட வரக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம பேங்க் நிஃப்டியில் சொன்னால் அதே ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான். R1 ரிவர்சல், மேலே போய் R2 ரிவர்சல், ஆர் உங்களுக்கு S1 சப்போர்ட்லேருந்து ரிவர்ஸ் ஆகுறது. இது 3 ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் மிட் கேப் நிஃப்டிலுமே இன்றைக்கி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து நம்ம அப்படியே ப்ரைஸ் ஆக்ஷனை பார்த்துடலாம். நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்குது, பொசிஷனலாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ நம்ம வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் போயிட்டு நம்ம லைன் வரைஞ்சிக்கலாம். நம்ம ஆல்ரெடி வரைஞ்ச லைன் தான் இது. நம்ம வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி வரைஞ்சிருந்தோம் பார்த்தீங்களா, ஒரு வெஜ்ஜு மாதிரி வரைஞ்சிருந்தோம். நம்ம இங்கேருந்து நம்ம இப்படி போட்டிருந்தோம். இப்போ இதிலிருந்து கிளியராக அவன் பிரேக் அவுட் ஆகிட்டான். இது வந்து நான் ஒரு 4வது சப்போர்ட்லேருந்து பிரேக் அவுட் ஆகிருக்கான். ஸோ பொசிஷனலாக நிஃப்டி பயங்கர பாசிட்டிவாக இருக்கான். ஸோ இதுக்கப்புறம் நிஃப்டி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அஸ் பர் த ப்ரைஸ் ஆக்ஷன் அதிகமாக இருக்குது. ஆர் கன்சாலிடேட் ஆகலாம், பெருசாக கீழே வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இவன் எப்போ வந்து இந்த கன்சாலிடேஷன் இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த கன்சாலிடேஷனுக்குலாம் கீழே போகிறான், 22,200 கீழே போனால் மட்டுமே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது வரும். அதுவுமே இந்த இடத்துல போய் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு 22,100 கிட்ட போய் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவும் அதிகமாக இருக்குது. ஸோ ஓவராலாக பேங்க் நிஃப்டி பாசிட்டிவாக தான் இருக்குது. அடுத்து நிஃப்டி பாசிட்டிவாக தான் இருக்குது. அடுத்து நம்ம பேங்க் நிஃப்டிக்கு வந்துடலாம். இப்போ பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கேப்பை ஃபில் செய்து விட்டான். HDFC பேங்க் வந்து கீழே வந்து விழுந்துச்சு பார்த்திங்களா, அந்த கேப்பை இதில் ஃபில் பண்ணிட்டான். அப்போது நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு குட்டி நம்ம ரெசிஸ்டன்ஸ் போட்டோம் பார்த்திங்களா, அதையும் அவன் பிரேக் பண்ணிட்டு கன்சாலிடேட் ஆகிறான். உங்களுக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இருக்குது. மொத்தமாகவே வந்து கீழே மேலே 2 பக்கம் பார்க்கும்போது ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இருக்குது. இந்த லைன் நம்ம வரைய தேவையில்லை, பட் ஸ்டில் நம்ம வந்து ஒரு ஏன்னா அங்கே ஆல்ரெடி 2-3 தடவை சப்போர்ட் எடுத்திருக்கான் பார்த்திங்களா, அதனால் நம்ம இது வரைகிறோம். அப்படி விட்டிங்க அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள்லேருந்து பிரேக் அவுட் ஆனதுனால கண்டிப்பாக பேங்க் நிஃப்டியுமே பாசிட்டிவாக தான் இருக்கான். இந்த சின்ன ரெட் கேண்டில் அப்படிங்கிறது ப்ராஃபிட் புக்கிங் கேண்டில் தான். ஏன்னா ஆல்ரெடி மார்க்கெட் பெருசாக மேலே போனதுனால சின்னதாக ஒரு ரெட் கேண்டில் வந்திருக்கு. ஃபர்தராக வந்து பேங்க் நிஃப்டி பிரேக் அவுட் இந்த ஆல்ரெடி இதையுமே தாண்டி பிரேக் அவுட் கொடுத்ததுனால இவனுமே வந்து எய்தர் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அப்படி இல்லைனா கன்சாலிடேஷன் அப்படிங்கிறது அதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. எப்போ இந்த ட்ரெண்ட் லைன்லாம் தாண்டி கீழே வரானோ, ஒரு 47,000 ஒரு 46,900க்கு கீழே வந்து க்ளோஸ் வைக்கிறானோ இந்த ட்ரெண்ட் லைனை தாண்டி, அப்போ மட்டும்தான் இவன் நெகட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வரைக்கும் பேங்க் நிஃப்டிலையுமே நம்ம கன்சாலிடேஷன் தான் எதிர்பார்க்கணும். அப்போது கன்சாலிடேஷன் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ரிவர்சல் ட்ரேட் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் புல்லிஷாக போகுது அப்படின்னா ட்ரெண்டிங் டே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதில் எது வரும் அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கலாம்.